மதுரையில் வெயில் கொதிக்கிற மத்தியான வேளையில் பசியால் தவிச்சு நடந்து வந்தாங்க முதிய பெண்மணி ஔவையார். அவங்களோட சுருக்கம் நெறிஞ்ச மேனியோடு பசி தாங்காமல் ஒரு நாவல் மரத்தடியில் அமர்ந்திருந்தாங்க. அந்த மரத்தடிக்கு மேலே ஒரு சிறுவன் மாடு மேய்க்க வந்தவனா இருந்தான். ஔவையாரை பார்த்து மரத்து மேலேருந்து கேட்டான், பாட்டி பழம் பறித்து தரவா? ஔவையார் சொன்னாங்க, சில பழங்கள் போடேன்ப்பா. சிறுவன் கேட்டான், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பாட்டி? அந்த சின்ன கேள்வியால் ஔவையார் திகைத்து போனாங்க. நாவல் பழம் சுட்டு தின்னுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஞான செருக்கால் இவனை சோதிப்போம் அப்படின்ட்டு சுட்ட பழமே போடேன்ப்பா அப்படின்னாங்க. சிறுவன் மரத்தை குலுக்க ஊதா நிற நாவல் பழங்கள் தரையில் விழுந்தன. ஔவையார் மணலை ஊதி நீக்கின்றத போது சிறுவன் புன்னகையோடு கேட்டான், பாட்டி பழம் ரொம்ப சுடுதோ? அந்த நொடியில் தான் உணர்ந்தால் சிறுவன் சாதாரணமானவன் அல்ல, ஞானத்தின் சோதனையுடன் வந்த குமரன் முருகன் தான் அவன் அப்படின்னு. பசியால் தவித்த ஔவையாருக்கு நாவல் பழம் மட்டுமல்ல, ஞான பாடமே கிடைச்சிது. அதற்காகவே முருகன் அவளை வாழ்த்தினார்.